தவறி விழுந்த இளம்பெண் வாய்ப்பேச முடியாமலும் நடக்க முடியாமலும் போன சோகம். அவரது உடன் பிறந்த கல்லூரி செல்லும் தங்கையின் பராமரிப்பில் வாழும் இளம்பெண். மருத்துவ உதவி கேட்கும் இளம்பெண்கள் காது கொடுத்து கேட்குமா தமிழக அரசு? கரூர் நகராட்சி உட்பட்ட வெள்ளாளப்பட்டி இந்திரா காலனியில் வசிப்பவர்கள் கண்மணி மற்றும் காயத்ரி என்கிற 21 மற்றும் 19 வயது இளம் பெண்கள். இவர்கள் சிறுவயதாக இருக்கும் போதே தந்தை இவர்களை விட்டு பிரிந்து சென்றுவிட தாய் மற்றும் பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்துள்ளனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் இந்த இருவருக்கும் பாட்டியின் கூலி தொழில் வருமானத்தில் வளர்ந்துள்ளனர். கரூர் அரசு கலைக்கல்லூரியில் BSc விலங்கியல் பட்டம் பெற்றுள்ளார் கண்மணி. காயத்ரி அதே கல்லூரியில் BSc வேதியியல் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கண்மணி வீட்டிற்கு அருகில் நடந்து சென்ற போது நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அவரை மீட்க அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் அழைத்து வந்துள்ளனர். அப்போதிருந்து கண்மணிக்கு வாய்ப்பேச முடியாமலும் நடக்க முடியாமலும் போய்விட்டது. அத்தியாவசிய தேவைக்கு கூட ஒருவரின் உதவியை நாடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கையால் எதையும் பிடிக்க முடியாமலும் உணவு தண்ணீர் கூட சாப்பிட முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. கண்மணி பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போதே அவரது உறவினரான தினேஷ் என்ற இளைஞர் அவரை காதலித்து வந்துள்ளார். கடந்த 6 வருடமாக காதலித்து வரும் இளைஞர் தினேஷ் அவருக்கு உதவியாக இருந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்று சிகிச்சை பார்த்துள்ளார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போதிய பண வசதி இல்லாததன் காரணமாக மருத்துவம் பார்ப்பதை விட்டு வீட்டிலேயே இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு அவர்களுக்கு உதவியாக இருந்த பாட்டியும் இறந்துவிட வருமானத்திற்கு வழி இல்லாமல் கண்மணியின் தங்கை காயத்ரி அருகில் இருக்கும் பெண்களுடன் சேர்ந்து டெக்ஸ்டைல் நிறுவனத்திற்கும் கொசுவலை நிறுவனத்திற்கும் கிடைக்கும் கூலி வேலைக்கு சென்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து உயிர் வாழ்கின்றனர். காதலர் தினேஷ் MSc முடித்துவிட்டு காவலர் தேர்வு எழுதியுள்ளார். அடுத்த உடல் தகுதி தேர்வுக்காக காத்திருக்கின்றார். இதற்கிடையில் கொசுவலை நிறுவனத்தில் மூட்டை தூக்கும் வேலைக்கு அதில் கிடைக்கும் கூலியை இவர்களுக்காக கொடுத்து உதவி வருகின்றார். கண்மணிக்கு உரிய மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் என அவரது காதலரும் தங்கையும் கோரிக்கை வைத்துள்ளனர். MSc முடிச்சிருக்கேங்க சார். MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேங்க சார். இவங்க 6 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க கடந்த ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து கீழே வந்ததுலேருந்து வாய் பேச முடியல, கை வர மாட்டேங்குது, வாய் சுத்தமாக பேச முடியல. நாங்கள் அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க சொல்லி அதை பார்த்தா நார்மலாக வந்துச்சு. அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்து கொடுத்தாங்க. டேப்லெட் 2 நாள் சாப்பிட்டாங்க. மறுபடியும் சரியாக எதுவும் போகலை. அதுக்கப்புறம் MRI வெளியே போய் பார்த்தோம். MRI ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. MRI ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம், அது நார்மல் வந்துச்சு. அவங்க அந்த டாக்டர் வந்துட்டு ஐ டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொன்னாங்க. பிளட் டெஸ்ட்லேயே ஏற்பட்டது இருக்குன்னா 5000 ஆகும் அதில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லாதனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி போனோம். பிசியோதெரப்பியில் அவங்க கை காலை ஆட்டி இது அசைக்க சொன்னாங்க. அசைச்சாங்க. அது நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் போய் ஸ்பைனல் கார்டு தண்டு உடம்பு எடுக்க சொன்னாங்க. நாங்கள் ஏற்கனவே அம்மா காப்பீடுல MRI ஸ்கேன் எடுத்தனால மறுபடியும் அதை 6 மாதம் கழிச்சு எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. தனியாக எடுத்தால் வெளியே போய் எடுத்தால் 7000 ஆகும்னு சொல்லி சொன்னாங்க ஸ்பைனல் ரிப்போர்ட்டு. நாங்கள் அதனால் எடுக்கவே இல்லைங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பார்க்கல. கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு இந்த பிள்ளையை கொஞ்சம் குணப்படுத்தி கொடுக்கணும். குணப்படுத்தி கொடுக்கணும். எங்கள் பிள்ளைக்கு வாழ்வாதாரத்துக்கு அரசு அது கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும், ஏற்படுத்தி தரணும். நான் இப்போ தான் போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ தான் இந்த ஃபிசிக்கலுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கும் 2 பேரும் ஒரு காலேஜில் படிச்சிங்களா? சொல்லுங்க. நான் இவங்க BSc படிக்கும்போது நான் MSc படிச்சுட்டு இருந்தேன். 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். அப்போலாம் நல்லா இருந்தாங்க. ஜனவரி மந்த் முடிக்கி அவங்க நல்லா சந்தோஷமாக எங்களோட இருந்தாங்க. பேசிக்கிட்டு நல்லா பொண்ணுங்களோட விளாண்டுட்டு அப்புறம் வேலைக்கு போயிட்டு நல்லா இருந்தாங்க. ஜனவரி 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க பொண்ணு கீழே வந்ததுலேருந்து அவங்க சுத்தமாக எதுவும் பேச முடியல, நடக்க முடியல.